100 கோடி நில மோசடி வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். கரூரை சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி பதிவு செய்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த வழக்கிற்காக தற்போது கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள். கரூரை சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்ததாக வழக்கு ஒன்று பதிவுபட்டிருந்தது. மேலும் இந்த வழக்கை சிபிசிஐடி ஆனவர்கள் விசாரித்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது இந்த வழக்கிற்காக ஆஜராகியிருக்கிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள். ஏற்கனவே எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது கொலை மிரட்டல், ஆழ்கடத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து இந்த நில அபகரிப்பு வழக்குமானது தொடங்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக தற்போது கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த வழக்கில் முந்தைய வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கிறார். எம்.ஆர். விஜயபாஸ்கரை தொடர்ந்து இந்த வழக்கில் முந்தைய வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கிறார். ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கு தொடர்பாக இன்று கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்போது 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் என்ன? நிச்சயமாக 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்பொழுது கரூர் வாங்கல் குப்பிச்சிபாளையத்தை சார்ந்த பிரகாஷின் 22 ஏக்கர் நிலம் போலி ஆவணங்கள் மூலமாக மோசடி பதிவு செய்யப்பட்ட வழக்கினை சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது கொலை மிரட்டல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அப்போதைய வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு இன்று குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்புடைய 17 பேருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நகல்கள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற எண் 1 நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் இன்று ஆஜரான முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அப்பொழுது நீதிபதி அவர்கள் வரும் 27ஆம் தேதியன்று ஆஜராக உத்தரவிட்டுள்ளார். பின்னர் நீதிமன்றத்தில் இருந்து தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கிளம்பி சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.